மகாராஷ்டிர மாநிலம் யவத்மால் மாவட்டம் சுயோக் நகரைச் சேர்ந்தவர் 32 வயது சாந்தனு அரவிந்த் தேஷ்முக். இவர் அங்குள்ள சன்ரைஸ் ஆங்கில பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார். அதே பள்ளியில் 24 வயது நிதி திவாரி தேஷ்முக் பணிபுரிந்து வருகிறார். இருவரும் காதலித்தனர். பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து தனியாக வசித்து வந்தனர். சாந்தனு திடீரென காணாமல் போனார். ஆனால் அவருடைய மனைவியிடம் எந்த ஒரு பதட்டமோ பரபரப்போ சோகமோ காணப்படவில்லை. அதனால் அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அங்குள்ள சௌசாலா காட்டில் சடலம் ஒன்று கிடப்பதாக லோகாரா காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றினர். சடலம் பாதி எரிந்த நிலையில் காணப்பட்டதால் கொலை என்ற முடிவுக்கு வந்த போலீசார் சடலத்தின் மேல் எரியாமல் இருந்த சட்டையை வைத்து துப்பு துலக்கினர். அப்போது கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டவர் ஆசிரியர் சாந்தனு என்பதை உறுதி செய்தனர். அது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியரின் மனைவி நிதி தேஷ்முக்கை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது கணவரை கொன்று எரித்தது அவர்தான் என்பது உறுதியானது. திருமணமான புதிதில் மிகவும் நல்லவராக இருந்த கணவர் பின்னர் குடிக்கு அடிமையாகி தினமும் மது அருந்துவிட்டு வந்து தன்னை அடித்து உதைத்து சித்திரவதை செய்ததால் கொலை செய்து டியூஷன் படிக்க வந்த மாணவர்கள் துணையுடன் சடலத்தை எரித்ததாக திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். கணவரை கொல்லும் முடிவுக்கு வந்த தலைமையாசிரியை அது குறித்து ஆன்லைனில் தேடி உள்ளார். அப்போது விஷமாத்திரைகள் குறித்து தெரிந்து கொண்டார். அதன்படி கடந்த 13ஆம் தேதி கணவரை நெருங்கிய அவர் சத்து மாத்திரை என்று கூறி விஷமாத்திரையை கொடுத்துள்ளார். அதை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே சாந்தனு பரிதாபமாக உயிரிழந்தார். தனியாக சடலத்தை அப்புறப்படுத்துவதில் சிரமத்தை எதிர்கொண்ட அவர் டியூஷன் படிக்க வந்த மாணவர்களிடம் தமது சோக கதையை கூறி அவர்களின் பரிதாபத்தை பெற்றுள்ளார். பின்னர் 3 சிறுவர்களின் துணையுடன் சடலத்தை சௌசாலா வனப்பகுதிக்கு எடுத்துச் சென்று வீசிவிட்டு வீடு திரும்பினார். ஆனாலும் அவருக்கு போலீஸ் குறித்த பயம் ஏற்பட்டது. சடலத்தை அடையாளம் கண்டு தம்மை பிடித்துவிடக் கூடாது என கருதினார். அதற்காக மறுநாள் மீண்டும் சிறுவர்களுடன் வனப்பகுதிக்கு சென்ற தலைமையாசிரியை கணவரின் சடலத்தின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு திரும்பினோம் என வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைமை ஆசிரியை நிதி திவாரி தேஷ்முக் ஆன்லைனில் நச்சுப் பொருட்களை தேடி உள்ளூரில் விஷத்தை வாங்கி வந்துள்ளார். விஷத்துடன் பாராசிட்டமால் மாத்திரைகளை கலந்து தனது கணவருக்கு கொடுத்ததாக போலீசில் தெரிவித்துள்ளார். பின்னர் குற்றத்தை மறைக்க தனது மாணவர்களை ஏமாற்றி அவர்களை பயன்படுத்திக் கொண்டதாக போலீசிடம் கூறியுள்ளார். நிதி திவாரிக்கும் டியூஷன் படிக்க வந்த மாணவர்களுக்கும் இடையிலான மொபைல் போன் தொடர்பு பதிவுகளை போலீசார் முதலில் சோதித்தனர். அதன் மூலம் அவர்களின் சதித்திட்டம் வெளிப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் தேஷ்முக்கின் வீட்டிற்கு சென்று விசாரித்தோம். கணவரின் சித்திரவதையால் சலிப்படைந்து தனது கணவரை கொன்றதாக அவர் கூறினார் என்று விசாரணை அதிகாரி சந்தோஷ் மன்வார் கூறியுள்ளார். நிதி திவாரி கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 சிறுவர்கள் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காதல் திருமணம் செய்த ஆசிரியர் கணவரை அவரது மனைவியான தலைமை ஆசிரியையே கொலை செய்து டியூஷன் படிக்க வந்த மாணவர்கள் துணையுடன் சடலத்தை காட்டில் எரித்தது கண்டுபிடிக்கப்பட்டு கைதான சம்பவம் மகாராஷ்டிர மாநிலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.